அப்படியா? சரி, நீ சீக்கிரம் வந்துரு. நான் உனக்கு லொகேஷன் ஷேர் பண்றேன். ஐயோ! அம்மா என்ன சொல்றாங்க? ம், ஆ, என்னையும் ஜவுளி கடைக்கு வேற வர சொல்றாங்க. நாம தானே போறோம். ஏய், அத்தை என்னையும் வர சொல்றாங்க. ஓ ஓ ஐயோ, உன்னையும் வர சொல்றாங்களா? அது ரொம்ப கஷ்டமாச்சே. அதான் எப்படி சமாளிக்கிறது இப்போ? சரி, கெட்டப் சேஞ்ச் கேட்டு வச்சிருக்கியா? நான் எப்போ அந்த பேக்கோட தானே சுத்துறேன். கார்ல தான் இருக்கு. சரி, பாத்துக்கலாம் வா. ஆனா வா, எப்படி? சமாளிச்சுக்கலாம் வா. ம், அப்பா, அப்பா என்னாச்சுப்பா? அப்பா புடவைய பாருங்கப்பா. இப்படி சம்பந்தமே இல்லாத மாதிரி உட்கார்ந்துருக்கீங்க. ஏன்பா காலையில இருந்து ஒரு மாதிரியா இருக்கீங்க? ஏன் ஒரு மாதிரியா இருக்கீங்க? உடம்பு எதுவும் சரியில்லையா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, நான் நல்லா தான் இருக்கேன். இல்லப்பா, ஏதோ யோசிச்சுட்டே இருக்கீங்க. இல்ல, அந்த சித்தர் சொன்னது ஞாபகத்துல வந்துகிட்டே இருக்கு. அதான். அப்பா, அதான் எல்லாம் முடிஞ்சிருச்சுல்ல, எல்லாம் நல்லபடியா முடிஞ்சிருச்சுன்னு சொல்லிட்டார்ல, அப்புறம் என்ன? அதெல்லாம் எந்த பிரச்சனையும் இருக்காது. இனி நம்ம குடும்பத்துக்கு ஒன்றும் ஆகாது, கவலைப்படாதீங்க. நீங்க நல்லா இருப்பீங்கப்பா. உங்களுக்கு ஒண்ணும் ஆகாது. தைரியமா இருங்க. எப்பவுமே தைரியமா பேசுற நீங்களே இப்படி யோசிச்சா எப்படி மாமா? புடவை பாருங்க மாமா. ம். நல்லா இருக்கு. ம். சந்தோஷமா புடவை எடுக்கிறீங்களா? இன்னும் கொஞ்ச நேரத்துல இந்த சந்தோஷம் மொத்தமா போக போகுது. எங்க நம்ம ஆளை காணோம்? சொன்ன டைம்க்கு வராளே, இப்படிதான் இருக்கணும். இந்த புடவை எப்படி இருக்கு பாருங்க. நல்லா இருக்கு. அப்பா, அம்மா புடவைய பாருங்க. இது நல்லா இல்ல, வேற பாரு. அப்பா பார்க்காமலே சொல்றீங்க. அஹ், என்ன சார், இவங்க எவ்வளவு ஆசையா உங்க கையால புடவை கேக்குறாங்க. பார்த்து நல்ல புடவையா எடுத்து கொடுங்க. என்ன பாக்குறீங்க? நீங்க வேதவள்ளி மேடம் தானே? சாரு சந்திரமோகன் தானே? ஆமா. என்ன எப்படி உங்களுக்கு தெரியும்? மேடம், நீங்களும் தமிழ்நாட்டோட ஒரு அடையாளம். உங்களை தெரியாம இருக்குமா? என்ன உங்களுக்கு தெரியாது, ஆனா சாருக்கு நல்லா தெரியும். என்னை ஏற்கனவே பார்த்திருக்காரு மேடம். ஆமான்னு சொல்லுங்க சார்.
நம்ம தான் பாத்துருக்கோம்ல. என் பையனோட அட்மிஷனுக்காக சார் கிட்ட உதவி கேட்டேன். சார் தான் உங்க ஸ்கூல்ல சேர்த்து விட்டாரு இல்லங்க சார்? ஆமா. இதுதான் உங்க ஃபேமிலியா மேடம்? ஆமா. பசங்க மருமகங்க எல்லாரும் ஒன்னா ஒரே குடும்பமா வாழ்றீங்களா? ஆமா. ச்சே, பார்க்கவே ரொம்ப சந்தோஷமா இருக்கு மேடம். இந்த காலத்துல யார் இப்படி எல்லாம் இருக்கா? எப்பவும் உங்க குடும்பம் இதே மாதிரி ஒத்துமையா இருக்கணும். அதுக்கு நான் கடவுளை வேண்டிக்கிறேன் மேடம். சந்தோஷம். உங்க இன்ஸ்டிடியூட்டுக்கு யூனிவர்சிட்டி அந்தஸ்து கிடைக்க போகுதாமே? வாழ்த்துக்கள் மேடம். தேங்க்யூ. வாழ்த்துக்கள் சார். ரொம்ப நன்றி. கை கொடுக்கறதுல கூட இன்னொரு பொண்ணு கையை தொடக்கூடாதுன்னு நினைக்கிறீங்கல்ல? இப்படிதான் சார் இருக்கணும். நீங்க ரொம்ப கொடுத்து வச்சவங்க மேடம். எங்களுக்கு நிறைய வேலை இருக்கு. நீங்க போய் உங்க வேலையை பாக்குறீங்களா? மேடம், இவங்க உங்க சின்ன மருமகளா? ஆமா. நான் என் வேலையை பார்க்கதாம்மா வந்திருக்கேன். நீங்க புடவைய பாருங்க, நான் என் வேலையை ஆரம்பிக்கிறேன். அந்த புடவை எடுங்க. ஓகே மேடம். அப்பா, யாருப்பா அவங்க? பேச்சே சரியில்லையே. டேய், எனக்கு எப்படா தெரியும்? ஏதோ ஒரு தடவை பார்த்துருக்காமலதான். அவங்க யாரா இருந்தானே நம்ம புடவை பார்ப்போம். பாருங்க, அந்த கிரீன் கலர் எடுங்க. இந்த புடவை நல்லா இருக்கே, இதை நான் எடுத்துக்கவா மேடம்? இல்லம்மா, அத நான் செலக்ட் பண்ணி வச்சிருக்கேன். ஓ சாரி மேடம். ஒரு புடவைய கூட விட்டு கொடுக்க மாட்டீங்க. நாம ஆசைப்பட்டது நமக்கு தானே கிடைக்கணும். தப்பு இல்ல மேடம். ஏங்க இங்க வாங்க. கொஞ்சம் தள்ளு. புடவை பார்க்க சொன்னா அங்க என்னங்க பண்ணிட்டு இருக்கீங்க? அதாங்க பாத்துட்டு இருந்தேன். செலக்ட் பண்ணுங்க. உன்னதான். வரமாட்டியா? போட்டோவை காட்டிடவா? மொத்த ஃபேமிலியும் இருக்கு, எல்லாருக்கும் காட்டிடவா? அப்பவா? அந்த ப்ளூ கலர் எடுங்க. அங்கிள், என்ன ஆண்டி சீரியஸா புடவை பார்த்துட்டு இருக்காங்க, நீங்க பாட்டுக்கு கிளம்பி எங்க போறீங்க? ரெஸ்ட் ரூம் போயிட்டு. ஓ ஓகே ஓகே, போயிட்டு வாங்க. டேய், வா செல்லம், கூப்பிடுறேன்ல, வா வா. என்ன விடு. அதான் நீ கேட்ட பணத்தை உங்ககிட்ட கொடுத்துட்டேன்ல, எதுக்கு திரும்ப திரும்ப என்ன தொந்தரவு பண்ற? சந்திரமோகன், ஏய், என்ன பேரெல்லாம் சொல்ற? சொல்றதுக்கு தானே செல்லம் இருக்கு. என்ன பண்ற? உன் பொண்டாட்டி தாலியோட மதிப்பு வெறும் 50,000 தானா? ஏய், ஓவரா பேசாத.
ஏய், ஏய், விடு, விடு, ஏய். நீங்க கொடுத்த பணம் அந்த போட்டோக்கான அட்வான்ஸ்ல ஒரு அட்வான்ஸ். இன்னும் உன்கிட்ட எவ்வளவோ வாங்க வேண்டியது இருக்கு. அதுக்குள்ளே டயர்ட் ஆனா எப்படி? உனக்கு பணம் வேணா நான் எப்படியாவது ரெடி பண்ணி தந்துடுறேன். தயவு செஞ்சு இங்க இருந்து கிளம்பு. இப்படிலாம் வந்து என்ன டார்ச்சர் பண்ணாத. நான் என் ஃபேமிலி கூட வந்திருக்கேன். அதுக்கு உங்களுக்கு வேற கடையே கிடைக்கலையா? இங்க நான் ரெகுலர் கஸ்டமர், அடிக்கடி வருவேன். மோகன், நான் வர்ற இடத்துக்கு நீங்க வந்தது தப்பு இல்ல. சரி சரி, அப்படியே வேலையை முடிச்சிட்டு கிளம்பு. என் ஃபேமிலி பக்கமே வந்துடாது. அது எப்படி போக முடியும்? எனக்கு இப்ப புடவை எடுக்கணும்ல. எடுத்துட்டு போக வேண்டியதானே. நீங்க தான் எடுத்து கொடுக்கணும். என்ன விளையாடுறியா? நான் விளையாண்டாலும் நான் விளையாடுறத பொறுத்துக்கிற இடத்துல தானே நீங்க இருக்கீங்க. என்னால முடியாது. அப்படியா? இப்பவே போய் உங்க பொண்டாட்டி கிட்ட, வேதா மேடம் உங்க புருஷன் எனக்கு புடவை எடுத்து தர மாட்டாருன்னு சொல்லவா? அப்படி சொன்னா என் புருஷன் உனக்கு எதுக்குடி புடவை எடுத்து கொடுக்கணும்னு கேட்பாங்க. அப்படி கேட்டா நான் போட்டோவை காட்டுவேன், வீடியோவும் இருக்கு, அதையும் காட்டுவேன். செல்லம், கையெடு. எடுக்கிறல்ல. எப்படி வசதி? இப்ப இங்க வேதா வந்தா நல்லா இருக்கும்ல, வர வச்சிருவோம். இது வேண்டாங்க. கொடுங்க. சரி, உங்களுக்கு எது பிடிச்சிருக்கு? இந்த கிரீன் எடுத்துட்டு வா. ஆண்டி, இந்த புடவை நல்லா இந்த இருக்கு. சாரியா செலக்ட் பண்ணிருக்கீங்க? ஆமா பிரீத்தி. ஏய், நல்லா சூப்பரா இருக்கு. இருக்கு. வேற என்ன பெஸ்டா ஏய், இருக்கு? ஐயோ. ஆண்டி, சாரி. ஏய் பிரீத்தி, பார்த்து பண்ண மாட்டேன். சஞ்சய், வேணும்னு பண்ணல, தெரியாம பட்டுருச்சு. ஆண்டி ரொம்ப சாரி. பரவாயில்ல, இட்ஸ் ஓகே. ரெஸ்ட் ரூம் எங்க இருக்கு? நேரா போய் லெஃப்ட்ல திரும்புங்க மேடம். நீ கூட போறியா? இருங்க பாப்போம். முடிவா என்னதான் சொல்ற? நீங்க எனக்கு புடவை எடுத்து கொடுக்கலனா நான் கலவரம் பண்ணுவேன். இந்த கடைக்கு வரும்போது ஒன்னா சேர்ந்து வந்த குடும்பம் பிரிஞ்சு தனித்தனியா தான் போகும். எப்படி வசதி? அத்தை, வாஷ்ரூம் இந்த பக்கம் இல்ல, அந்த பக்கம் தான் இருக்கு. சரி, நான் புடவை எடுத்தேன், இங்க இருந்து கிளம்பு. தேங்க்யூ சும்மா. செல்லம். என்ன நீ? ஏய், இத பார், ஒரு தடவை தான் ஹெல்ப் பண்ண முடியும். திரும்ப திரும்ப கேட்காதீங்க. என் ஒய்ஃபுக்கு இதெல்லாம் பிடிக்காது. முதல்ல இங்க இருந்து கிளம்பு. இல்லம்மா வித்யா, ஏதோ ஒரு தடவை தான் அவங்க பையனுக்கு சீட்டு கேட்டாங்க, நான் வாங்கி கொடுத்தேன். இப்ப மறுபடியும் வேற ஒரு பையனுக்கு சீட்டு கேக்குறாங்க. அவன் மார்க் கூட கம்மி. அப்படி இருக்கும்போது எப்படிமா ஹெல்ப் பண்ண முடியும்? அதான் சொல்லிட்டு இருந்தேன். கவலைப்படாதீங்க மாமா, நான் இருக்கிற வரைக்கும் உங்களுக்கு எந்த அவமானமும் வந்து சேராது. எப்படியாவது நான் உங்களை இந்த பிரச்சனையில இருந்து காப்பாத்துவேன்.
நீங்க கவலைப்படாம தைரியமா இருங்க. மிஸ் ஆயிடுச்சு. இந்த வித்யா வந்து எல்லாத்தையும் கெடுத்துட்டா. இந்த ஒரு தடவை தப்பிச்சிட்டா மொத்தமா தப்பிச்சிட்டதான் நினைப்பா. சான்ஸே இல்லை. இது எப்படி இருக்கு? நல்லா இருக்கு. இரு வேற இருக்கான்னு பார்ப்போம். இதை பாரு. ஆமாங்க, சூப்பரா இருக்கு. சொன்னல சூப்பரா இருக்கும். பார்த்தல இதை விட வேற பெஸ்டே இல்ல. நல்லா இருக்கு. வித்யா. இதே எடுத்துக்கிறேன். இதை பாரு. எப்படி இருக்கு? எப்படி? நல்லா இருக்கு. என் அண்ணன் எடுத்த புடவையை விட இதுதான் சூப்பர். வந்த உடனே இதை தனியா எடுத்து வச்சுட்டேன். இல்லனா இதை அவங்க எடுத்திருப்பாங்க. என்ன எதுவுமே சொல்ல மாட்டேங்கிற? பெரிய சாமர்த்தியம் தான். ஏங்க, உங்க தம்பி வித்யாவுக்கு சூப்பர் புடவை எடுத்து கொடுத்துருக்காரு. அதை எனக்கு எடுத்துக்கலாம்ல. இந்த பொம்பளைங்க புடவை விஷயத்துல மட்டும் திருப்தி ஆக மாட்டீங்களே. உனக்கு எடுத்து கொடுத்ததை பார்த்து நீ சந்தோஷப்பட மாட்டியா? இங்க பார், அப்பா இன்னும் அம்மாக்கு புடவையே செலக்ட் பண்ணல. அப்பா, அம்மாவுக்கு நீங்க எப்ப புடவை செலக்ட் பண்ண போறீங்க? இதோ இந்த படவடா. ஐயே, அப்பா, என்னங்க? எங்களுக்கே ட்ரெஸ் செலக்ட் பண்ண நீங்க சொல்லி கொடுத்தீங்க. நீங்க எப்படிப்பா இந்த மாதிரி ஒரு புடவையை செலக்ட் பண்ணீங்க? ஏன் என்னாச்சு? நல்லாவே இல்லப்பா. அம்மாக்கு சுத்தமா மேட்ச் ஆகாது. நான் வேண்டான்னு ரிஜெக்ட் பண்ண புடவை மாமா அது. அது எப்படி அத்தைக்கு பிடிக்கும்? வேற ஏதாவது பாருங்க. இந்த புடவைக்கு என்ன குறை? நல்லா தானே இருக்கு. நான் இந்த புடவையை எடுத்துக்கிறேன். இல்லம்மா, இந்த கலரை பாருங்க, கொஞ்சம் டல்லா இருக்கு. அவர் செலக்ஷன் எப்பவுமே சரியா தான் இருக்கும். யாரும் எதுவும் சொல்ல வேண்டாம். இல்ல வேதா, நீ வேற புடவை பாரு. பசங்களுக்கு இந்த புடவை பிடிக்கல. எனக்கு பிடிச்சிருக்கு, விடுங்க. பிரீத்தி, போதும். ஆண்டி, எங்க சண்முகத்தை இன்னும் காணோம்? தெரியல ஆண்டி, வந்துட்டு இருப்பான்னு நினைக்கிறேன். அவனை சீக்கிரமா வர சொல்லு, டைம் ஆச்சு. இதோ கால் பண்றேன். பிரீத்தி, ஒரு நிமிஷம். அவனுக்கு கால் பண்ணாத. ஏன்? நான் இப்பதான் அவனுக்கு கால் பண்ணேன். 10 நிமிஷத்துல இங்க வந்துருவேன்னு சொன்னான். அது இங்க மேடம், ட்ரையல் ரூம் எங்க இருக்கு? அதோ இருக்கு பாருங்க மேடம். சரி. உள்ள போச்சு, பையன் வெளியே வரான். இப்ப என்ன நடக்குது இங்க? ஒண்ணுமே புரியலையே. சரி, நம்ம வேலையை பார்ப்போம். இந்த டிசைன் நல்லா இருக்குல்லப்பா மேடம். இது எனக்கு செட் ஆகும்னு நினைக்கிறேன். என்னடா நீ உள்ள இருந்து வர? அது நான் அப்பவே வந்துட்டேன் மேடம். நீங்கலாம் எங்க இருக்கீங்கன்னு தெரியாம தேடிட்டு இருந்தேனா? இல்லையே, இப்பதான் சஞ்சய் பேசணும்னு சொன்னா. அனி, நான் பேசி ரொம்ப லேட் ஆச்சுல்ல. மாப்பிள, 10 நிமிஷம்னு சொன்னீங்க சார். 10 நிமிஷம்னா 10 நிமிஷம் மட்டுமா? ஏதோ குத்து மதிப்பா சொல்லியிருப்பாரு, விடுங்களேன். அது அப்படியே உன் அப்பா மண்டையில ஒண்ணு போடு. ஏதாவது பிரச்சனை, பெரும் பிரச்சனையா இருக்கு. சரி, வா
உனக்கு ட்ரெஸ் செலக்ட் பண்ணலாம். சண்முகத்துக்கு அங்க ஒரு ட்ரெஸ் செலக்ட் பண்ணி வச்சிருக்கேன். நல்லா இருக்கு. சரி வாங்க போய் பார்க்கலாம். நான் வாங்க. சொல்றத கேட்கவே மாட்டியா? வாங்க. மாப்பிள்ள 10 நிமிஷம் தானே சொன்னாப்ல. மாப்பிள்ள நீங்க 10 நிமிஷம் தானே சொன்னீங்க. இல்ல 10 நிமிஷம்னு சொன்னீங்களா, அதான் கேட்டேன். இது உங்களுக்கு நல்லா இருக்கும், போட்டு பாருங்க.